நம்ம அதிகமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஊபர் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு இன்னொரு இன்சென்டிவும் கிடைக்குது. அதுக்கு பேரு லக்ஷயா. இந்த பேர்லயே தெரிஞ்சுக்கலாம். நாம நம்மளோட குறிக்கோளை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன குறிக்கோள்? இங்க பாரு, நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல சொன்ன ட்ரிப்ஸை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு அதோட இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ நம்ம ஆப்ல இந்த வாரத்துக்கான லக்ஷய இன்சென்டிவ்ஸ், உதாரணத்துக்கு 28 ஜூன் மே 1 காலையில 4 மணி வரைக்கும் 35 ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணா 3150 ரூபாய் லக்ஷய இன்சென்டிவ் கிடைக்கும். இந்த 35 ட்ரிப்ஸ்ல கீழே கொடுத்திருக்கிற எல்லா ட்ரிப்ஸும் சேர்க்கப்படும். அதாவது ஊபர் கோ, ஊபர் எக்ஸல், பூல். ஆனா இந்த 35 ட்ரிப்ஸ்ல கேன்சல் ஆகிற ட்ரிப்ஸை சேர்க்கறது இல்ல. அப்புறம் இந்த இன்சென்டிவ்ல ஏதாவது ஒரு வாரத்தோட லக்ஷய ட்ரிப்பை மாத்தவும் முடியும். அதோட நம்ம எல்லா தகவல்களையும் இன்சென்டிவ் கேலண்டர்ல தான் பார்க்க முடியும். புரிஞ்சிருச்சு சார். அதாவது கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு எவ்வளவு ட்ரிப் பாக்கி இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரியே நாம வேலை செய்யற நேரத்தையும் நாம பிளான் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வாரத்துல நம்ம லக்ஷய ட்ரிப்ல 2 இல்ல 4 ட்ரிப் பாக்கி இருந்தா நாம கொஞ்சம் அதிகமான டைம் வேலை பார்த்து அந்த டார்கெட்டையும் நாம முடிக்கலாம். ஆ, நமக்கு கிடைக்கிற இன்சென்டிவ்ஸ்ல ஊபர் ஃபீ, அதுல கவர்மெண்ட் டாக்ஸஸ் எல்லாம் கட் ஆகாது. அதோட இந்த ட்ரிப்ல பூஸ்ட் அண்ட் லக்ஷயா ரெண்டுலயும் ஆதாயம் கிடைக்கும். அதனால நம்ம ஆப்ல பூஸ்ட் அண்ட் லக்ஷயத்தை தவிர கொடுக்கிற ஆஃபர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு பெனிஃபிட் மேல பெனிஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆ.